அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் குரான் வேர்ஸ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹு தாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹைகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 12 யூசுஃப். வசனம் 91 இருந்து நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்களை விட உம்மை அல்லாஹ் சிறப்பித்துள்ளான், நாங்களே தவற இழைத்து விட்டோம் என அவர்கள் கூறினர். இன்றைய தினம் உங்கள் விஷயத்தில் பழிப்பும் இல்லை, உங்களை அல்லாஹ் மன்னிப்பான், அவன் கருணையாளர்களில் மிக மேலான கருணையாளன். எனது இந்த சட்டையை கொண்டு செல்லுங்கள், அதை எனது தந்தையின் முகத்தில் போடுங்கள், அவர் பார்வையை பெறுவார். உங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அவர் கூறினார். ஒட்டக கூட்டம் எகிப்திலிருந்து கிளம்பியதும் யூசுபின் வாசத்தை நான் பெறுகிறேன், எனக்கு புத்தி பேதலித்து விட்டதாக நீங்கள் எண்ணிவிடக் கூடாதே என்று அவர்களின் தந்தை கூறினார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீர் உம்முடைய பழைய தவறிலேயே இருக்கிறீர் என அவருடன் இருந்தவர்கள் கூறினர். நற்செய்தி சொல்பவர் வந்து யூசுபின் சட்டையான அதை அவரது முகத்தில் போட்டபோது அவர் மீண்டும் பார்வையுடையவர் ஆனார். நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்விடமிருந்து அறிகிறேன் என உங்களிடம் நான் கூறவில்லையா என்று கேட்டார். எங்கள் தந்தையே, எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுக்கு பாவ மன்னிப்பு கோருவீராக, நாங்கள் தவறு செய்தவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார். என் இறைவனிடம் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவேன், அவனே மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன் என்று அவர் கூறினார். அவர்கள் யூசுபிடம் சென்றதும் அவர் தமது பெற்றோரை தம்முடன் சேர்த்து கொண்டார். அல்லாஹ் நாடினால் பாதுகாவலர்களாக எகிப்திற்குள் வாருங்கள் என்று கூறினார். அவர் தனது பெற்றோரை அரையணையில் ஏற்றினார். அவர்கள் அனைவரும் அவருக்கு முற்றிலும் பணிந்தனர். என் தந்தையே, இதுவே இதற்கு முன்பு நான் கண்ட கனவின் விளக்கம். என் இறைவன் அதை உண்மையாக்கினான். சிறையிலிருந்து என்னை அவன் விடுதலையாக்கிய போது எனக்கு நல்லுதவி புரிந்தான். எனக்கும் என் சகோதரர்களுக்கும் இடையே சைத்தான் பிரிவினை ஏற்படுத்திய பிறகு கிராமத்திலிருந்து உங்களை கொண்டு வந்தான். தான் நாடியதை என் இறைவன் நுட்பமாக செய்பவன், அவன் நன்கு அறிந்தவன், நுண்ணறிவாளன் என்று அவர் கூறினார். என் இறைவனே, எனக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினாய், கனவு செய்திகளின் விளக்கத்தையும் எனக்கு கற்றுத்தந்தாய். வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவனே, இவ்வுலகிலும் மறுமையிலும் நீயே என் பாதுகாவலன். முஸ்லிமாகவே என்னை கைப்பற்றுவாயாக, நல்லவர்களுடன் என்னை சேர்ப்பாயாக என்று பிரார்த்தித்தார். நபியே, இது மறைவான செய்திகளில் உள்ளதாகும், அதை நாம் உமக்கு அறிவிக்கின்றோம். அவர்கள் சதி செய்தவாறு தமது காரியத்தில் ஒன்றுபட்டபோது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. நபியே, நீர் பேராவல் கொண்டாலும் மனிதர்களில் பெரும்பாலானோர் இறை நம்பிக்கை கொள்வோராக இல்லை. இதற்காக அவர்களிடம் நீர் எந்த கூலியையும் கேட்கவில்லை. இது அகிலத்தாருக்கான அறிவுரையே அன்றி வேறில்லை. வானங்கள் பூமியில் எத்தனையோ சான்றுகள் உள்ளன, அவற்றை அவர்கள் அலட்சியப்படுத்தியவாறே அதை கடந்து செல்கின்றனர். அவர்களில் அதிகமானோர் இணை வைத்தோராகவே தவிர அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. அல்லாஹ்வின் சூழ்ந்து கொள்ளும் வேதனை அவர்களிடம் வருவதை பற்றியோ அல்லது உலகம் அழியும் நேரம் அவர்கள் அறியாத விதத்தில் திடீரென அவர்களிடம் வருவதை பற்றியோ பயமின்றி இருக்கின்றார்களா? இதுவே என் வழி, நான் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கின்றேன், நானும் என்னை பின்பற்றுவோரும் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றோம். அல்லாஹ் தூயவன், நான் இணை வைப்பவரில் உள்ளவன் அல்ல என்று நபி கூறுவீராக. உமக்கு முன்னர் அந்தந்த ஊர்வாசிகளில் உள்ள ஆடவர்களையன்றி வேறொரையும் நாம் தூதராக அனுப்பவில்லை.
அவர்களுக்கு வேத அறிவிப்பை வழங்கினோம். எனவே இவர்கள் பூமியில் பயணித்து தமக்கு முன் சென்றோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்க வேண்டாமா? இரையச்சமுடையவர்களுக்கு மறுமை வீட மிகச் சிறந்தது. சிந்திக்க மாட்டீர்களா? மக்கள் இனி நம்ப மாட்டார்கள் என இறை தூதர்கள் நம்பிக்கை இழந்து தாம் மறுக்கப்பட்டு விட்டோம் என எண்ணிய போது நம் உதவி அவர்களிடம் வந்தது. நாம் நாடியவர்கள் காப்பாற்றப்பட்டனர். குற்றம் புரியும் கூட்டத்தாரை விட்டும் நமது தண்டனை திருப்பப்படாது. இறை தூதர்களான அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு படிப்பினை உள்ளது. இது புனைந்து கூறப்பட்ட செய்தி அல்ல, மாறாக தனக்கு முன்புள்ளவற்றை உண்மைப்படுத்தக்கூடியது, அனைத்து விஷயங்களையும் தெளிவுபடுத்தக்கூடியது. மேலும் இறை நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு நேர்வழியாகவும் அருளாகவும் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 12 யூசுஃப் வசனம் 111 வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 13 அர் ரஹ்த். அலிஃப் லாம் மீம் ரா இவை வேதத்தின் வசனங்களாகும். உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டுள்ள இது உண்மையானது. எனினும் இதனை மனிதர்களில் பெரும்பாலானோர் நம்புவதில்லை. நீங்கள் பார்க்கும் வகையிலான தூண்களன்றி வானங்களை அல்லாஹ் தான் உயர்த்தியுள்ளான். பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான். சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தியுள்ளான். ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை வரை ஓடுகின்றன. அவன் காரியங்களை நிர்வகிக்கின்றான். உங்கள் இறைவனின் சந்திப்பை நீங்கள் உறுதி கொள்வதற்காக சான்றுகளை விவரிக்கின்றான். அவனே பூமியை விரித்து அதில் மலைகளையும் ஆறுகளையும் ஏற்படுத்தினான். அதில் அனைத்து கனி தரும் தாவரங்களிலும் ஆண் பெண் கொண்ட ஜோடிகளை உருவாக்கினான். இரவை பகலால் மூடுகிறான். சிந்திக்கும் மக்களுக்கு இதில் சான்றுகள் உள்ளன. அருகருகே இருக்கும் நிலப்பகுதிகள் பூமியில் உள்ளன. அவற்றில் திராட்சை தோட்டங்களும் பயிர்களும் கிளைகள் படர்ந்த மற்றும் கிளைகள் படராத பேரீச்சை மரங்களும் உள்ளன. ஒரே விதமான நீர்தான் அவற்றுக்கு பாய்ச்சப்படுகிறது. ஆனால் அவற்றில் ஒன்றை விட மற்றொன்றை சுவையில் சிறப்பாக்கியுள்ளோம். சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இதில் சான்றுகள் உள்ளன. நீர் ஆச்சரியப்படுவீராயின் நாம் மண்ணாகிவிட்டாலும் புதிய படைப்பாக ஆவோமா என்ற அவர்களின் கூற்றே ஆச்சரியமானது. அவர்களே தமது இறைவனை மறுத்தவர்கள். இத்தகையோருக்கு அவர்களின் கழுத்துகளில் விலங்குகள் உள்ளன. அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்கள் நன்மைக்கு முன் வேதனை எனும் தீமையை உம்மிடம் விரைந்து தேடுகின்றனர். இவர்களுக்கு முன்னரும் எடுத்துக்காட்டுகள் சென்றுள்ளன. மனிதர்களின் அநியாயங்களை உமது இறைவன் மன்னிப்பவன். எனினும் உமது இறைவன் தண்டிப்பதிலும் கடுமையானவன். இவருக்கு ஓர் அற்புதம் அவரது இறைவனிடமிருந்து இறக்கப்பட வேண்டாமா என இறை மறுப்பாளர்கள் கேட்கின்றனர். நபியே, நீர் எச்சரிப்பவர்தான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிகாட்டி உண்டு. ஒவ்வொரு பெண்ணும் கருவுறுவதையும் கர்ப்பப்பை சுருங்குவதையும் அவை விரிவடைவதையும் அல்லாஹ் அறிவான். அவனிடம் ஒவ்வொரு பொருளும் ஓர் அளவை கொண்டுள்ளது. அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவன், மிக பெரியவன், மிக உயர்ந்தவன். அவனை பொறுத்தவரை உங்களில் இரகசியமாக பேசுபவரும் சப்தமாக பேசுபவரும் இரவில் மறைந்து கொள்பவரும் பகலில் பகிரங்கமாக செல்பவரும் சமமே. மனிதனுக்கு முன்னும் பின்னும் தொடரக்கூடிய வானவர்கள் உள்ளனர். அவர்கள் அல்லாஹ்வின் ஆணைப்படி அவனை பாதுகாக்கின்றனர். ஒரு சமுதாயத்தினர் தமது நிலையை மாற்றி கொள்ளாதவரை அவர்களின் நிலையை அல்லாஹ் மாற்றுவதில்லை. அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு தீங்கை நாடிவிட்டால் அதை தடுப்பது எதுவுமில்லை. அவனையன்றி அவர்களுக்கு எந்த பாதுகாவலரும் இல்லை. மின்னலை அச்சமாகவும் ஆதரவாகவும் அவனே உங்களுக்கு காட்டுகிறான். கனத்த மேகங்களையும் உருவாக்குகிறான். இடி அவனது புகழை கொண்டும் வானவர்கள் அவனது அச்சத்தாலும் அவனை போற்றுகின்றனர். அவனே இடி முழக்கங்களை அனுப்புகிறான். தான் நாடியோருக்கு அவற்றின் மூலம் பாதிப்பை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ்வை பற்றி அவர்கள் வாக்குவாதம் செய்கின்றனர். அவன் தண்டிப்பதில் கடுமையானவன். அவனுக்கே உண்மையான பிரார்த்தனை உரியது. அவனை விட்டுவிட்டு யாரை இவர்கள் அழைக்கின்றார்களோ அவர்கள் சிறிதும் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். தண்ணீர் தானாகவே
ஒருவனது வாயை சென்றடையாது என்ற நிலையில் அது தனது வாய்க்குள் செலுத்துவதற்காக தனது கைகளை அதை நோக்கி விரித்து கொண்டே இருப்பவனை போன்று அவர்களின் நிலை உள்ளது. இவ்வாறு இறைமறுப்பாளர்களின் பிரார்த்தனைகள் வழி தவறியதாகவே உள்ளன. வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவை அல்லாஹுக்கே பணிகின்றன. அவற்றின் நிழல்கள் காலையிலும் மாலையிலும் அவனுக்கு பணிகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 13 வசனம் 15 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.